இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். சில மணித்துளிகள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின பெரிதான கிருபைக்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் கடந்து போகலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து, உன் ஜாமக்காரன் சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தம் ஏகமாய் கெம்பீரிப்பார்களாக, சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்களாக. ஏனென்றால் கர்த்தர் சீயோனுக்கு திரும்பும் பண்ண போது அதை கண்ணார காண்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உன் ஜாமக்காரன் சத்தம் கேட்கப்படும் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை தருகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் அநேக காரியங்களுக்காக, அநேக சூழ்நிலைகளுக்காக இந்த காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜாமக்காரர் என்கிற சொல்லும் பொழுது தனக்கு அந்த சூழ்நிலைகளுக்காக காத்திருக்கிறவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறவர்களை குறித்து வேதம் பேசுகிறது. இந்த இடத்துல நாம் எதற்காய் காத்திருக்கிறோமோ, எந்த சூழ்நிலைக்காய் காத்திருக்கிறோமோ, தேவன் அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்து, அவர் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கத்தர் கொடுத்து, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவருடைய சத்தம் மற்றொரு இடத்துல கேட்கும்படியாக ஜாமக்காரன் சத்தம் கேட்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவருடைய சத்தம் கேட்கப்படும். எந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை குறித்து கர்த்தரோடு கூட பேசும் பொழுது, நாம் காத்திருக்கிற காரியங்களுக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் இந்த நாட்களிலே அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கலாம், தேவ சமூகத்தில் விழித்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியங்களில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்கக்கூடாதா, இந்த காரியங்களில் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருந்தீங்களோ அந்த காரியங்களிலே தேவன் அந்த சத்தத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்தை கேட்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்கள் சத்தத்தை உங்கள் பிள்ளைகள் கேட்குதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய சகோதரியோ கேட்கிறார்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் கூக்குரலின் சத்தத்தை, உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறதற்கு ஒருத்தர் உண்டு. அது என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார், உங்கள் சத்தத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும், உங்களுடைய அங்கலாய்ப்புக்கும், உங்களுடைய அழுகைக்கும் அவர் பதில் தந்து அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை ரட்சித்து காப்பாற்றி உயர்த்துகிற தேவன் அவர். சமூகத்தில் நாம் எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலைகளிலும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்கிற தேவன். சத்தத்தை உயர்த்தி கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் விடுதலையாக்குகிற தேவன். ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாய் போகிறார் என்பதை குறித்து அறிந்தவுடனே அவன் தேவ சமூகத்தில் அந்த நேரத்தில் அவன் தேவரை நோக்கி கூப்பிடுகிறான், இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அவன் பக்கமாக இருக்கிறவர்கள் அநேகர் அவனை குறித்து என்ன சொல்கிறாங்க, அவனை பார்த்து சொல்கிறாங்க, சுமார் அவருக்கு நிறைய வேலை இருக்கும், அவர் உனக்கு மட்டும்தான் வேலை செய்யறதுக்கா, அதுவும் நீ அவரை தாவீதின் குமாரனேன்னு சொல்லி அதிகாரமாக கூப்பிடுற, உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி பலர் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் வெறுமையாக அமைதியாக இல்லை. காரணம் என்னதுன்னா, அவனுக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவன் வாழ்க்கையில் எப்படியாவது அவன் ஒரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்ததுனாலே இயேசு அந்த பக்கமாய் போகிறார் என்பதை அறிந்து உடனே அவன் என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் வேதனையோடு கூட அப்படியே அமைதியாக, அப்படியே என் வேதனை யாருக்கு தெரியும், பாட்டெலாம் பாடும், என் வேதனை யாருக்கு புரியும், என் கஷ்டம் யாருக்கு புரியும் அப்படின்னு பாட்டெலாம் பாடுறது முக்கியம். அதை காட்டிலும் முக்கியம் என்னன்னா, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை அறிந்தவர் நீர், என் அலைச்சல்களை அறிந்தவர் நீர், அதற்கு எனக்கு பதில் தருகிறவர் நீர், உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதை ஒப்பு கொடுத்து சொல்லும் பொழுது அவர் நம்மை விடுதலை ஆக்குற தேவன் அவர். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களா பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை மேன்மையாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்ட இயேசு அவன் பக்கமாய் திரும்பி அவனுக்கு உதவி செய்தார். அவனுடைய கண்கள் திறக்கும்படியாய் அன்றைக்கு ஒரு வெளிச்சம் பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு
அந்த குருடனுக்கு கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்தாரோ, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களாய் வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி பல காரியங்களிலே வெளிச்சமற்ற தன்மையோடு கூட இருளிலே காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகள் உங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற இருளான காரியங்கள், இருளான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தின் ஆவியானவருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க வல்லதாக இருக்கிறது. Let there be light in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சங்கள் உண்டாகட்டும். எந்த காரியங்களிலே வெளிச்சமற்று போய் நிற்கிறீர்களோ, எந்த காரியங்களிலே இதற்கப்புறமாய் மேலே வெறும் வர முடியாதபடி தடையாய் நிற்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டே, இதற்கப்புறமா என் குடும்பமோ என் சூழ்நிலைகளோ இதற்கப்புறம் எந்த சூழ்நிலைகளில் நாம் மேற்கொள்ள முடியாதபடி அசைக்கப்பட்டு எல்லா சூழ்நிலைகளும் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை இன்றைக்கு உண்டாக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு தேவன் ஒரு விடுதலையை கொடுத்து எல்லாவற்றிலும் அவர் உங்களை பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க யோசித்து கொண்டே இருக்கலாம், இதுல எப்படி நான் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும், இந்த காரியங்களில் நான் எப்படி ஒரு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும், இந்த சூழ்நிலைகளில் நான் எப்படி ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். உங்களுடைய காரியங்களை நீங்கள் யோசித்து 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 நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிடுது பதிலாக இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் யோசித்ததெல்லாம் போதும், உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு உம்முடைய மாத்திரம் நான் பிடித்து கொண்டு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு உதவி செய்கிற ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாய் நீ இருக்கிறீர் என்று உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு களிப்பை, ஆனந்த களிப்பை கர்த்தர் உண்டாக்குவீராக, ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்குவீராக, விடுதலையை கர்த்தர் உண்டாக்குவீராக சொல்லி இயேசுவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்கிற உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களிலே ஒரு ஜெயத்தை கொடுத்து அற்புதமாய் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்கிறதற்கு, அற்புதமான செயல்களால் உங்களை நிரப்புகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு திரும்ப வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களும் முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாராம்? அவருடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒரு ஆறுதல் படுத்துகிறதற்கு, என்னை தேற்றுகிறதுக்கு, என்னை அரவணைக்கிறதற்கு, என்னை பாதுகாக்கிறதற்கு, என்னை பராமரிக்கிறதற்கு எனக்கு ஒரு ஆளிலே என்று சொல்லி நினைத்தால், உங்களை தேவன் தாமே பராமரிக்கிறவராக, உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக, உங்களுக்கு வழி நடத்துகிற தேவன் அவர். அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவர். எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். ஹல்லேலூயா. பாழான ஸ்தலங்களெல்லாம் கர்த்தர் மாற்றணும்னா ஏகமா கெம்பீரித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாரு? ஆறுதல் செய்ய போகிறார். என்னென்ன காரியங்களிலே தேவன் உங்களை நடத்த வேண்டுமோ, என்னென்ன காரியங்களிலே உங்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டுமோ அவர் ஆறுதல் படுத்தி அவர் உங்களை நடத்தி எல்லாவற்றிலும் எருசலேமை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் மீட்டுக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் மீண்டுமாய் மீட்டு கொண்டு உங்களை ரட்சித்து அவரை அரவணைத்து உங்களை நடத்த வேண்டிய வழியிலே உங்களை எல்லாவற்றிலும் நன்மையாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மீட்டுக்கொண்ட தேவன் அவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை குடும்பங்களில் யாரெல்லாம் ஒன்று மீட்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீட்டு கொண்டார். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொண்டார். அவர் மீண்டுமாய் கட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். கட்டி எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் குடும்பங்களிலே அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடைப்படுத்த முடியாது. அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது. ஒருவரும் உங்கள் வாழ்க்கையில் எதையும் என்ன பண்ண முடியாது. எந்த தடைகளும் ஏற்படுத்தும்படியாக, எந்த சூழ்நிலைகளிலும், எந்த வெற்றிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான செயல்களால் உங்களை நிரப்பும்படியாக
உங்களை அவர் மீட்டு கொண்டார்னா, உங்களை அவர் கை தூக்கி எடுத்துட்டார்னா, உங்களை அவர் கைப்பிடிச்சிட்டார்னா, யாரும் அவர் கையிலிருந்து என்ன பண்ண முடியாது, உங்களை தட்டி எடுக்க முடியாது, தட்டி பறிக்க முடியாது. அவரே உங்களை ஒவ்வொரு நாளும் கைப்பிடித்து தூக்கி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், ரட்சிப்பின் கரத்தை நீட்டுகிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவரே எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவர் ஏசாயா 52:10 நான் வாசித்து கடந்து போகிறேன். எல்லா ஜாதிகளும் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளிலும் உள்ளவர்கள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஹல்லேலூயா. பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை காணும்படியாக, அவருடைய இரக்கத்தை காணும்படியாக, அவருடைய தயவை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அற்புதமாய் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அவரிடத்துல ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய காருண்யத்திற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து கேட்போம். கர்த்தர் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவார். அவரே உங்கள் எல்லாவற்றிலும், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றிலும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், வழிநடத்தி எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசித்து நம்பி ஜெபிங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்ய வல்லவராக இருக்கிறார். சாட்சியாய் உங்களை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் நம்பி கர்த்தரை முழுதுமாய் பற்றி கொண்டு, முழுதுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அருளச் செய்து அற்புதமாய் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய மகிமையின் கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக. ரட்சித்து விடுதலையாக்கி தேவ சமாதானத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீராக. தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் சேனலுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, இதனால் எங்கள் டீமுக்காக வருகிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவீர். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழிநடத்துங்க. தேவ கரம் ஆளுகை செய்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு வாரமும் 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும்